சுல்லுன்னு ஒரு துவையல் உங்கள் இட்லி தோசைக்கு தேவையா 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, 30 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கும்பகோணம் சைட்லாம் இந்த துவையல் தான் ரொம்ப ஃபேமஸ். நல்ல காரசாரமாக இருக்கும். இதை ஒரு மிக்சியில் போட்டு 20 பல் பூண்டு இதை மாதிரி உரிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் 30 வரமிளகாய், 10 பல் பூண்டுக்கு 15 வரமிளகாய் நல்ல திட்டமாக இருக்கும் போட்டுட்டு தேவையான ராக் சால்ட்டு, ராக் சால்ட்டு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த சால்ட் இருக்கோ அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு திட்டமாக போட்டுக்கோங்க. ராக் சால்ட் போட்டுட்டு அரைச்சிங்கன்னா மிக்சியில் போட்டு அவ்வளோதான், அரைச்சிட வேண்டியது தான். அரைச்சிங்கன்னா குறைன்னு இப்படி தான் வரும் மிக்சியில். அதனால என்ன, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. பார்த்தா இப்படி வந்துருச்சா, அவ்வளோதாங்க. இதோட ஒரு தோசையை ஊற்றி நல்லா இந்த சட்னியை பக்கத்தில் வச்சு, இந்த தோசை பாருங்கள், வெந்தயம் போட்ட தோசை, எங்கள் ஊர் தோசை. அதனால் எப்படி இருக்கு பாருங்கள் கலர். தோசைக்கு வரமிளகாய் சட்னி, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பக்கத்தில் தயிர் வச்சு சாப்பிட்டீங்கன்னா